நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, நம்ம மல்லியோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாது. அதே சமயம் நம்ம விஜயும், நம்ம கதிரேசனும் இந்த போலி ரேணுகாவ உண்டில்லன்னு ஆக்கணும்னு நெனைக்கிறவங்க, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம விஜய்க்கு வந்துட்டு ஒரு பக்கம் மனசே உடைஞ்சிருச்சுங்க. ஏன்னா, நம்ம மல்லி அந்த ஒரு வீட்டுக்காக எவ்வளோ கஷ்டத்தையும், எவ்வளோ நஷ்டத்தையும் தாங்கியிருக்காங்க. ஆனா, ஒரே செகண்டு இந்த போலி ரேணுகா நம்மள வந்துட்டு கண்டுபிடிச்சறதுக்கு முன்னாடி, நம்ம இவள குத்தி கொலை பண்ணிட்டா கண்டிப்பா மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்கிற மாதிரி தான் எல்லாரும் நம்பிடுவாங்கன்னு ஒரு முட்டாள்தனமான காரியத்தில் ஈடுபட்டுட்டாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் நம்ம கதிரேசன் வந்துட்டு இதை துளி அளவு கூட ஏற்றுக்க போகிறதே கிடையாதுங்க. ஏன்னா இப்போ வரைக்குமே அந்த ஒரு வீட்டில் விஜய் நம்ம கதிரேசன் 2 பேர் மட்டும்தான் இவன் மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்கா அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்க. நம்ம மனோகரனுக்கும் நம்ம அன்னபூர்ணியமுக்கும் திட்டம் போட்டு செயல்பட்டுட்டு இருக்காங்க. இவளுடைய சூழ்ச்சியை எப்படியாச்சும் வெளிவட்டாரத்துக்கு வெளிச்சத்துக்கு எடுத்துட்டு வரணும். ஏன்னா இப்படியே விட்டுங்களேன்னா நம்ம மல்லிப்புள்ளியோட வாழ்க்கைக்கே வந்துட்டு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு போயிடுவா. போகிற போக்கில் நம்ம வெண்பாக்கு இவளை கண்டாலே பிடிக்க மாட்டேங்குது. இப்படி இருக்கிற தருணத்தில் விஜய் வந்துட்டு எதுக்கு தான் இவளை வந்துட்டு இந்த ஒரு வீட்டுக்குள்ளே வச்சுட்டு இருக்கான்னு கொஞ்சம் கூட எனக்கு புரியலன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் பிரச்சனை இப்படி போயிட்டு இருக்கிற தருணத்தில் இந்த கதிரேசன் சம்மந்தமே இல்லாமல் மாப்பிள்ளை தம்பி என் சொத்து மதிப்பு எல்லாமே வந்துட்டு உங்ககிட்டே கொடுக்குறேன், இதுக்கு மேலே நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் இந்த ரேணுகாவுக்கு பயங்கர கோபம். அதுக்குள்ளே அந்த ஒரு சொத்து மதிப்பு இருந்தால் தானே நீ வந்துட்டு விஜய் கிட்ட கொடுப்பேன், நான் மொத்தமாக சுருட்டிட்டு போயிடுறேன், நாங்கள் வந்ததே அதுக்கு தான், எங்களுடைய இப்போ வரைக்கும் குணம் வந்துட்டு உனக்கு தெரியாது, அந்த ஒரு நாளுக்காக தான் நாங்கள் காத்துட்டு இருக்கோம், ரகு மட்டும் ஒரு உத்தரவு போட்டோம், உங்களுடைய நிலைமையை வந்துட்டு நாங்கள் தலைகீழ மாற்றிடுவோன்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காங்க. நம்ம மல்லிக்கு இப்போ வர வர அளவு கடந்த சந்தேகம் வந்துடுச்சுங்க. ஏன்னா இந்த கும்பல் வந்துட்டு ரவுடி கும்பல் கடத்தணும் போது இந்த ரேணுகை வந்துட்டு ஒரு பொய் சொல்லிட்டா, மல்லி உன்னை வந்துட்டு அவங்க பின்னாடி தாக்கிட்டாங்க, எனக்கு வந்துட்டு ரொம்பவே சங்கடமாக போச்சு, ஆனால் எப்படியோ கடைசி நேரத்தில் இவங்க எல்லாரும் வந்து நம்மளை காப்பாற்றிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம மல்லி யோசித்து பார்க்குறாங்க, பின்னாடி இருந்து தாக்குனது அந்த ரவுடி கும்பலே கிடையாது, ரவுடி கும்பல் கிட்ட கையில் கட்டையும் கிடையாதுங்க. நம்ம மல்லி கிட்ட வந்துட்டு ஒரு கட்டை இருந்துச்சு, ஒரு கட்டை இந்த ரேணுகை கிட்ட தாங்க இருந்துச்சு. ஆனால் இவ்வளோ கீழ்த்தரமா பொய் சொல்கிறாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்தில் மட்டும் இந்த ரேணுகா அடிக்காமல் இருந்திருந்தால் அந்த ஒரு ரவுடி கும்பலை கையும் களமாக நம்ம மல்லியை வந்துட்டு பிடிச்சி சின்ன பின்னமான ஆக்கியிருப்பாங்க. ஆனால் இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகலைங்க. கண்டிப்பாக நம்ம மல்லி மட்டும் கண்ணை முழிக்கட்டும். இது வந்துட்டு யாரோட சூழ்ச்சி, இந்த ரேணுகா வந்துட்டு எதற்காக நம்ம மல்லியை வந்துட்டு குத்துனா அப்படின்ற உண்மையை வந்துட்டு கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் எப்படி பார்த்தாலுமே வந்துட்டு இந்த ரேணுகாவுக்கு தாங்க சாதகமாகவே இருக்குது. ஏன்னா ஐயோ மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்கா, நான் வந்துட்டு விளையாடிட்டு இருந்தேன், மல்லி தான் வந்துட்டு குறுக்க வந்துட்டான்னு ஈஸியாக ஒரு பொலியை சொல்லி சமாளிச்சிருவாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம அன்னபூர்ணியம்மா எப்படியாச்சும் அந்த கடவுளோட சுயரூபத்தில் இந்த மல்லிக்கு இப்படி ஒரு நிலைமையை கொடுத்ததுக்கு இந்த போலி ரேணுகாவை கண்டிப்பாக கையும் காலமாக சிக்க வச்சு உண்டில்லன்னு நடுத்தெருவில் நிப்பாட்டி கேள்வி கேட்கணுங்க. ஏன்னா நம்ம வெண்பாவே நம்ம விஜய் இந்த ஒரு நிலைமையில பார்க்கவே முடியலைங்க. நம்ம மல்லிக்கு ஒன்றுனா துடிச்சு போயிடுவாங்க. எப்படியாச்சும் வந்துட்டு நம்ம மல்லிப்பட்ட அந்த ஒரு வீட்டில் அவமானங்களும் கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் ஒரு முடிவு தெரிஞ்சவனுங்க. ஏன்னா இப்போ வரைக்குமே பார்த்தீங்களான்னா நம்ம போலி ரேணுகா வந்துட்டு மனநிலை பாதிக்கப்பட்ட இந்த ஒரு நிலைமையில இருந்திருந்தாலும் சீக்கிரமாக அவங்களுக்கு குணப்படுத்திடணும்னாங்க நம்ம மல்லி வந்துட்டு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ஒரு வலியும் வேதனையும் இந்த ரேணுகாவுக்கு தெரியாமல் நம்ம மல்லியை தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மல்லி நேயர்களுக்கு மறக்காம நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப்